ரொம்ப நாள் கழிச்சு நிலாவோட கேஜை வந்து டீப் க்ளீன் பண்ணோம். அவள் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். ரெகுலரா நாங்க கீழ இருக்க அந்த பேப்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கேஜ்லாம் கழுவுனது கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து கேஜ் வந்து ரொம்ப அழுக்கா இருந்தனால நல்லா கழுவி வெயில்ல காய வச்சாச்சு. கேஜ் காஞ்சிட்டு இருந்த டைம்ல அவ டாய்ஸ்லாம் கீழ இருந்ததா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா என் வீட காணோன்ற மாரி பக்கத்துல வந்து வந்து எங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்புறமா போய் அவ டாய்ஸ கூட தொட்டு பார்க்கல. அத சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தா. வேற எதுவுமே பண்ணல. அவ்வளோதான் வீடு போயிடுச்சுன்ற மாரி அவ ஒரு மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. அவ ஒரு மாதிரி தலைய ஆட்டி, ஆட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. கையில தூக்கி பார்த்தா, அப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு அது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி இருந்தா. அப்புறமா கேஜ் காஞ்சதுக்கு அப்புறம் அவ டாய்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அப்புறம் கேஜ உள்ள எடுத்துட்டு வந்து அதுல டாய்ஸ் அவ்வளவா போடாம எம்ப்டியா செட் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து அந்த பெர்ச் இல்லாதது ஒரு கவல. என்னடா பெர்ச்ச காணோம் அப்படின்னு இங்க அங்கன்னு தாவி பார்த்தா, பெர்ச் வச்சதுக்கு அப்புறம் அதுல ஏறி நின்னுக்கிட்டா. அப்புறமா டாய்ஸ காணோம்னு தேடிட்டு இருந்தா. கீழ மேலன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் டாய்ஸு, ஸ்விங் எல்லாம் வந்து மாட்டியாச்சு. ஆனா மெயினான பெரிய டாய் மட்டும் மாட்டல. அது ஏன்னா காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால அத மாட்டல. அதனால அத தேடிக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலி பேர்ட்ஸ்க்கு வந்து அவங்க பொருள்னு ஒண்ணு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா நோட் பண்றாங்கங்க. நானும் நெறைய பார்த்துட்டேன். அவங்களுக்கு என்னென்ன வைக்கிறோம், வைக்கலன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் நெறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.